வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூஎன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அஞ்சல் துறையும் போக்குவரத்து சாலை பாதுகாப்பு அலுவலகமும் இணைந்து உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸை இனி வீட்டுக்கே கொண்டு வந்து தரப்போறாங்க. அதாவது டிரைவிங் லைசென்ஸ் வேண்டி இனி ஆர்டிஓ ஆபீஸோ அல்லது நீங்க எந்த ஏஜென்ட் மூலியமாக போய் அப்ளை பண்ணீங்களோ அவங்க கிட்ட நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்க வீட்டுல இருந்தபடியே டிரைவிங் லைசென்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குண்டான ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழகத்தில் டிரைவிங் லைசென்ஸ் வேணும் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்க்கு போய் நீங்க லைனில் காத்திருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் டிரைவிங் லைசென்ஸ் இனி போஸ்டல் மூலமாக உங்க வீட்டுக்கே அனுப்பப்படும் சொல்லிக்கிறாங்க. ஏனென்று பார்த்தா அப்படின்னா, ஏஜென்ட்டுகள் நிறைய பணம் பெறுவதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்துடன் தமிழ்நாடு அஞ்சல் துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செறிந்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் இது நடைமுறைப்படுத்தப்பட்டும் உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி தமிழகம் முழுவதும் உள்ள 162 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலமாக வழங்கப்படும் ஓட்டுநர் உரிமம் இனி ஸ்பீட் போஸ்ட் மூலியமாக விண்ணப்பதாரரின் முகவரிக்கு அனுப்பப்படும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் பர்மனண்டா இருக்கா அதோட வெரிஃபிகேஷன் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். நீங்க தவறான முகவரி கொடுத்துருவீங்க என்றால் உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் வீடு தேடி வராது. அதையும் கன்ஃபார்ம் செய்து கொள்வதற்காக இந்த ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அது இல்லாமல் அப்படி வரும்போது வீட்டில் ஆள் இல்லாமல் இருந்தால் விரைவு தபால் சம்பந்தப்பட்ட அஞ்சலகத்தில் 7 நாட்கள் வரை இருக்கும். உங்க ஸ்பீட் போஸ்ட் உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா 7 days அந்த போஸ்ட் ஆபீஸ்லயே இருக்கும். விண்ணப்பதாரர் அஞ்சலகத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். அப்படியும் பெறாமல் இருந்தால் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு அது திருப்பி அனுப்பப்படும். அது மட்டுமில்லாமல் தபால் வருவதற்கு முன் சம்பந்தப்பட்ட நபருக்கு குறுஞ்செய்தி SMS அனுப்பப்படும். இதுவரை தமிழகத்தில் 4.02 லட்சம் ஓட்டுநர் உரிமங்கள் பெறப்பட்டு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. இது குறித்து ஏதாவது புகார் இருந்தால் www.indiapost.gov.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது ட்விட்டர் @indiapost என்ற ட்விட்டர் தளத்திலும் அல்லது 180026668868 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொண்டு புகாரை தெரிவிக்கலாம். இந்த திட்டம் எதுக்காக நடைமுறைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, ஒன்னு அட்ரஸை வெரிஃபை பண்ணுவதற்காகத்தான், இரண்டாவது அலைச்சலை குறைப்பதற்காக தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க.